வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன், அதுலேயும் புதினா சிக்கன் வறுவல். தயிர் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் தயிர் போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். அதோட உப்பும் கலந்துக்கிறேன். இல்லை, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இப்போது மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நல்லா பசஞ்சிக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா பசைஞ்சு வச்சிடணும். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதுதான் நமக்கு தேவையான கலவை. இப்போது சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா எடுத்து நம்ம போட்டுடலாம். முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். அப்போ தான் மிதமான தீயில் கறி உள்ளெல்லாம் நல்லா வேகும். அந்த புதினாவோட மனம் அது வேகும்போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. புதினாவுடைய மனம் அது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வறுக்கும்போதும் சரி, சாப்பிடும்போதும் புதினாவுடைய மனம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். புதினா சிக்கன் வறுவல் நல்ல இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்த்துடலாம். பெல் பட்டன் அப்படியே அழுத்திடுங்க. சிக்கனை வறுத்து எடுத்தாச்சு. இப்படியே எல்லா சிக்கனையும் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். அப்படியே சாப்பிட்றலான் இருக்கா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நன்றிம்மா.